ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து பாஸ்தா தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் கேப்ஷனில் கொடுத்துருந்தேன். பட்டர் போட்டு அது பட்டரில் லைட்டாக ஆயில் விட்டு வெங்காயம், உருளைக்கிழங்கு, குடமிளகாய் எல்லாத்தையும் போட்டு நான் வதக்கிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் இதில் தக்காளி போட்டுக்குவோம். இதில் வந்து நீங்கள் சால்ட் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டக்குனு வந்து வதங்கி வரும். இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும். இப்படின்னா டக்குனு நமக்கு வதங்கி வரும்போது ஈஸியாக இருக்கும். இதோட நம்ம வந்து தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இந்த சைடு வந்து பாஸ்தாவை வந்து நான் வெண்ணி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இந்த பாஸ்தா வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அதில் வந்து நான் லைட்டாக ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து குலையாமல் ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி. இதில் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் பட்டாணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த பாஸ்தா வந்து மைதாவில் செஞ்ச பாஸ்தா கிடையாது, கோதுமையில் செஞ்சது. நான் இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக வாட்டரை சேர்த்துக்குவோம். வாட்டர் எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னா இந்த பட்டாணி லைட்டாக வேகணும். அதுக்காண்டி நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தக்காளி, வெங்காயம், குடமிளகா, உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. தக்காளி, வெங்காயம், குடமிளகா, உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கறி மசால் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் கறி மசால் பொடி. அப்புறம் வந்து சிக்கன் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். போதும். இப்போ நல்லா இது கொஞ்சம் லைட்டாக சுருளாக வதக்கி விட்டுட்டு இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் நல்லா கொதிச்சு வரும்போது இந்த பட்டாணியை லைட்டாக எடுத்து பாருங்கள். வெந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம முட்டை போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டாக சேர்த்துக்குவோம். சமையல் நல்லா ஃபஸ்ட்டு டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமை வேணும். சம்டைம்ஸ் எனக்கே அது இருக்காது. டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு அப்புறம் இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 2 முட்டையை ஆட் பண்ணிக்குவோம். நான் ஒரு 3 ஆளுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கணும். இந்த பதத்தில் நம்ம வந்து பாஸ்தா எடுத்து போட்டுருவோம். இது நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு வந்து இப்போ காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம வந்து மசாலா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை கிளறி விடணும். சுருளாக இது வந்தோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இதெல்லாம் தூவி அளவுபடுத்திக்கலாம். நான் உப்பு சேர்க்கலன்னு நினைக்காதீங்க. நான் வந்து உப்பு சேர்த்துட்டேன். அதை வந்து நான் வீடியோவில் காமிக்கலை. அடுப்பு ஆஃப் பண்ணி நான் கொத்தமல்லியெல்லாம் நல்லா தூவிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட எம்மியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் நம்ம வந்து பரிமாறணும். அவ்வளோதான், நம்ம பாஸ்தா ரெசிபி முடிஞ்சிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்டில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.